உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏம்மா, நீ கடவுளுக்கு பயப்படாம இருக்கலாம், அப்பா அம்மாவை மதிக்காம இருக்கலாம், ஆனா சமூகம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ இந்த சமூகத்துக்குள்ள வாழணும்னா சமூகம் சொல்லி கொடுக்கிற நியாய தர்மங்களை மதிக்கணும். அப்போதான் வாழ்க்கையில எல்லாரையும் மாதிரி சந்தோஷமா வாழ முடியும். உனக்கு இந்த சமூகத்துல சந்தோஷமா வாழணும்னு ஆசை இல்லையா? உன்னிதான் கேக்குறேன். குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்க, பதில் சொல்லு. வாழ்க்கையில் எது மேடம் சந்தோஷம்? நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி வாழ்ந்தா சந்தோஷமா வாழ முடியுமா? அப்படி என்ன சொல்லி கொடுக்கறது இந்த சமூகம்? பொய் சொல்லாத, தப்பு பண்ணாத, எதிர்த்து கேள்வி கேட்காத, எல்லா பாரத்தையும் கடவுள் மேல இறக்கி வை, இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணா சந்தோஷமா வாழ முடியுமா? இந்த சமூகத்துல சந்தோஷமா வாழணும்னா இந்த ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண போதாது. அதை விட முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு குடும்பம், 2 குழந்தைகள், மாச சம்பளத்துக்கு ஒரு வேலை, 3 வேளை சாப்பாடு, ஒரு வீடு, ஒரு சொந்த வீடு, ஒரு டிவி, ஒரு சாதாரண டிவி, அதுவும் வாங்கியாச்சுன்னா ஒரு எல்சிடி, அதுவும் வாங்கியாச்சுன்னா ஒரு எல்இடி, அதுவும் வாங்கியாச்சுன்னா பத்தாது ஒரு பெரிய ஹோம் தியேட்டர், முடிஞ்சா ஒரு கார், முடிஞ்சா பெரிய கார், அதுவும் வாங்கியாச்சு 3 கார் இருக்குன்னா ஒரு லக்ஸரி கார், பசங்களுக்கு ஒரு ஸ்கூல். கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க முடியாது, டிஏவி ஆர் டான் பாஸ்கோ. நோ நோ, I'll put my kids only on Billabong. நீங்க கூட சொன்னீங்க மேடம் ஃபோன்ல. வாரத்துல ஒரு நாள் ஒரு பீச், முடிஞ்சா ஒரு ரெஸ்டாரண்ட், முடிஞ்சா ஒரு ஷாப்பிங் மால், இல்லைன்னா ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போனோம் ஒரு நல்ல தியேட்டர்ல. அங்க போனா ஒரு டிக்கெட்டுக்கு 120 ரூபாய். என்ன படம் எடுக்கிறாங்க? ஒரு குடும்பம் 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் பார்க்க போனான்னா அந்த படத்துல ஏதாச்சும் இருக்கணும்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. ஆனா நீ அந்த படத்தை பார்த்துதான் ஆகணும், ஏன்னா அதுதான் விதி. இதை தவிர்த்து தேவைப்படும் போதெல்லாம் ட்ரெஸ்ஸு, ஷூவு, செருப்பு, துணிமணி நீ எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். வாங்கலாம்னு எல்லாம் கிடையாது, நீ வாங்கிதான் ஆகணும். நீ என்ன வாங்கணும்னு உட்கார்ந்து யோசனை பண்ண தேவையில்லை. உன்னை சுத்தி நீ நின்றாலோ, நீ நடந்தாலோ, நீ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாலோ, எங்க திரும்பினாலோ டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், மொபைல், இன்டர்நெட், ரோடு முழுக்க கடை, கடை முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் முழுக்க டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ், சேல் சேல் சேல். ஆடி ஆஃபர்ஸ்ல ஆடி போவே ஆடி. இங்க ஒரே ஒரு ரூல் தான், பணம். நீ பணக்காரனா இருந்தா உன்னை மதிப்ப, இல்லைன்னா உன்னை மதிக்க மாட்டேன். சிம்பிள். நீ எங்க வேணா வேலை செய், எவனை வேணா சுரண்டி தின்னு, காக்க பொடி, அடிமையாயிரு, ஊழல் பண்ணு, லஞ்சம் வாங்கு, குத்து, அடி, மிரட்டு, ரேப் பண்ணு, கொலை பண்ணு, எத்தனை பேரை வயிற்றுல வேணா மிதி, எவ்வளோ பேரை வேணா முட்டாளாக்கும், லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான பணத்தை வேணா கொள்ளையடு. இங்க யாரும் உன்னை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சமூகத்துல ஒரே ஒரு விதிதான், பணம். நீ பணம் சம்பாதிச்சா இந்த சமூகம் உன்னை மதிக்கும், இல்லைன்னா நீ பணம் சம்பாதிக்கலைன்னா இந்த சமூகம் உன்னை மதிக்காது. சிம்பிள். உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா உன் பொண்டாட்டி கூட பிரச்சனை வரும். உன் சொந்தக்காரங்க யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. உன் அப்பா, தம்பி, தங்கச்சி யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. உன் பொண்ணுக்கு பையனை கொடுக்க மாட்டாங்க, உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நான் எங்க போய் சம்பாதிக்கிறது? நான் யாருக்காக சம்பாதிக்கணும்? இந்த 4 லட்சம் ரூபாய் காரு, ஒரு வீடு, மினரல் வாட்டரு, 120 ரூபாய்க்கு ஒரு குப்பை படம், இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அப்போ இதெல்லாம் யாரோட தேவை? எங்கேயோ இருக்கிற 4 முதலாளி, அவனை இங்க இருக்கிற 4000 முதலாளி. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பணக்கார பன்னிகளும் கொழுத்து போகுதுக்கு தேவை ஒரு பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட்டு தான் இந்த இந்தியா. இங்க நம்ம டிவியில 100 தடவை ஒரு விளம்பரம் போட்டானா அந்த சோப்பு நம்ம வாங்கியதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. தினம் தினம் உழைச்சு ஆசைப்பட்டு தேவையில்லாத குப்பி எல்லாத்தையும் வாங்கி அது எதுக்கு வாங்கணும்னோ மறந்து போய் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு மறுபடி உழைச்சு கொட்டணும். அப்பதான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் கடவுள் நம்ம படைச்சிருக்காரு. இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சமூகம் சொன்ன மாதிரியே இந்த தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டே சத்து போனாதான் இந்த சமூகம் உன்னை ஏத்துக்கும்.
அப்பதான் இது ஒரு குடும்பம். அப்பதான் உன்னை இந்த சமூகம் ஏத்துக்கும். இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாதா என்ன சொல்றது, இந்த சமூகத்துல சந்தோஷமா வாழ முடியும். இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு எய்ட்ஸ் சத்து போலான்.